ஸோ நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த அத்துணை சிறப்பு விருந்தினர்களுக்கும் மீண்டும் ஒரு நல்ல கரவொலி. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஸோ நிகழ்ச்சியோட மைய பகுதிக்கு வந்தாச்சு. கேட்டலாமா சாரோட ஸ்பீச்சை? திருச்சி இதயம் பேசுகிறதுங்கிற யூடியூப் சேனல்லையும் சார் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மத்தியில் பேச வந்திருக்காங்க. இந்நேரம் இந்த நிமிஷம் சாரை பார்க்குறதுக்காக ஒரு 10 days 15 days முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க, உண்டா இல்லையா? அப்படி இருக்கும்போது கூட நமக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி வந்திருக்காங்க. ஸோ ஒரு அற்புதமான கரவொலியை கொடுத்து நம்ம சாரை நிறைவேற்று. வெல்கம் சார். பயமா இருந்துச்சு சார் பேசும்போது, அடுத்து ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு. எங்க மெடிக்கல் காலேஜ்ல அடுத்த ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி முந்தின ஸ்டூடெண்ட் சூப்பரா பண்ணிட்டாருன்னா அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பா லோ மார்க்ஸ் தான். சாலிடா விஜயாலன் சார் அவ்வளோ சூப்பரா பேசினாரு. நல்ல எண்ணங்களின் இதய துடிப்பு நல்ல வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளின் இதய துடிப்பு ஒரு நல்ல செயல்கள், நல்ல செயல்களின் இதய துடிப்பு ஒரு நல்ல இதயம், நல்ல இதயத்தின் இதய துடிப்பு ஒரு நல்ல இதய துடிப்பு, ஒரு நல்ல இதயத்தின் இதய துடிப்பு ஒரு நல்ல வாழ்க்கை என்ற நல் வாழ்த்துக்களோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். Respected chairman of this prestigious successful institute, Mr. Vijayalan sir, respected Jahangir sir, respected Noor sir, respected dignitaries of the dais, respected faculty members and future IAS aspirants and IAS officers, my dear friends, good morning everyone. இப்போ நான் சார் வந்து ஆக்சுவலாக 1 week முன்னாடி விஜயலான் சாரும் நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ நேரம் பேசலாம் அப்படின்னு சார்கிட்ட கேட்டேன். சார் வந்து 45 minutes to 1 hour பேசுங்கன்னாங்க. 45 minutes to 1 hour சாரை பற்றி பேசுறதுக்கே எனக்கு 1 hourக்கு மேலே ஆகும் போல இருக்கு. சாரோடைய விஜயாலன் சாரோடைய டெடிகேஷனை பத்தி பேசுறதா, இன்வால்வ்மெண்ட்டை பத்தி பேசுறதா, சின்சியரிட்டி பத்தி பேசுறதா, ஹார்ட் ஒர்க்கை பத்தி பேசுறதா, மெமரியை பத்தி பேசுறதா, தமிழ் புலமையை பத்தி பேசுறதா, அவர் யார் வேணாலும் ஒரு பிளான் பண்ணலாம். உட்காந்துருக்கும் போது பிளான் பண்ணலாம், நடக்கும் போது பிளான் பண்ணலாம், நிற்கும் போது பிளான் பண்ணலாம், தூங்கும் போது பிளான் பண்ணலாம். அந்த பிளானை செயல்முறைப்படுத்துவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த செயல்முறைப்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வரும்போது வெற்றிகரமான நடைமுறைக்கு கொண்டு வரணும். அதோட சீக்ரெட் வந்து விஜயாலன் சாருக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றிகரமாக நடைமுறைக்கு கொண்டு வந்து செயல்முறைப்படுத்தி தொடர்ந்து இந்த ஐஏஎஸ் அகாடமியை இந்த இடத்துல லேண்ட்மார்க் ஆஃப் திருச்சியா செயல்படுத்தி இருக்கிற அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 3 அப்படின்றது ஒரு முக்கியமான வார்த்தை. 3 அப்படின்றது 3 எழுத்து, இன்று 3 எழுத்து, இன்றைய தினமான புதன் 3 எழுத்து, ஐஏஎஸ் 3 எழுத்து, அம்மா 3 எழுத்து, அப்பா 3 எழுத்து, தாத்தா 3 எழுத்து, பாட்டி 3 எழுத்து, மகன் 3 எழுத்து, மகள் 3 எழுத்து, பேரன் 3 எழுத்து, பேத்தி 3 எழுத்து, விஜயாலன் சாருடைய ஏற்பட்டிருக்கும் நட்பு 3 எழுத்து, அன்பு 3 எழுத்து, பாசம் 3 எழுத்து, நேசம் 3 எழுத்து. என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைத்ததற்கு
நன்றி என்று சொல்ல வேண்டும் என்றால் நன்றியின் மூன்றெழுத்து. மீண்டும் நான் கூறுகின்றேன் IAS மூன்றெழுத்து. என்னோட blessings wishes எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அன்னைக்கு விஜயலன் சார் வரும்போதே நான் டாபிக் என்ன சார் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் அவங்கள்ட்ட கேட்டேன். ஸோ மோட்டிவேஷனலாக பேசவா, இல்லை டயட் பற்றி பேசவா, இல்லை லைஃப் ஸ்டைல் பற்றி பேசவா, இல்லை ஹைப்பர் டென்ஷன் பிபியை பற்றி பேசவா, இல்லை உடல் பருமனை குறைக்கிறதை பற்றி பேசவா, ரொம்ப முக்கியமானது ஆர்கன் டொனேஷன் பற்றி பேசவா, இல்லை சிபிஆர் பற்றி பேசவா, இது மாதிரி டாபிக் சார் கிட்ட சொன்னேன். இல்லை ஓவராலாக நீங்கள் ஹார்ட் பற்றி ஓவராலாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பயப்பட தேவையில்லை, 1 ஹவருக்கு இல்லை, எக்ஸாக்டாக 25 மினிட்ஸ் என்னோட டாபிக். 5 மினிட்ஸ் இந்த ஹார்ட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நான் வந்து ஆர்கன் டொனேஷனை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட்டை பற்றி நம்ம பேசிடுவோம். லெட் மீ ஸ்டார்ட் வித் a smiling note. S sets you free, M makes you special, I increases your energy, L lifts up your spirit, E erases all your tension. So keep smiling. ஸ்மைலிங். ஒரு புன்னகை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற ஒரு சிம்பிளான ரொம்ப பெரிய கிஃப்ட் வந்து புன்னகை தான். ஸோ வரவேற்கிறது வந்து நீங்க புன்னகையை வச்சு வரவேற்கணும், உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். அதுதான். லெட் மீ ஸ்டார்ட் வித் ஸ்மைலிங் நோட். ஸோ ஸ்மைல் அட் யுவர் வைஃப். ரொம்ப கஷ்டம் தான், பட் ஸ்டில் மேடம் இருக்காங்க, தப்பா நினைச்சு போறாங்க. நான் 2 செட் ஆஃப் ஸ்லைட்ஸ் வச்சுக்குவேன் எப்பவுமே நான் மீட்டிங்ல பேசும்போது. ஒன்று என்னோட ஒய்ஃபோட போகும்போது, ஒய்ஃப் இல்லாம போகும்போது ஒரு செட் ஆஃப் ஸ்லைட். இந்த நான் இப்போ எடுத்துட்டு வந்த செட் வந்து ஒய்ஃப் இல்லாம ஸ்மைல் அட் யுவர் ஹஸ்பண்ட், ஸ்மைல் அட் யுவர் சில்ட்ரன், ஸ்மைல் அட் ஸ்ட்ரேஞ்சர், smile at each other. It does not matter who it is, and that will help you grow up in each and every step of your life and keep loving everyone. Greater love for each other. Service. Make service part of your life. So we can't help everyone, but everyone can help someone. So organ donation பத்தி நான் 5 நிமிஷம் பேசுறேன்னு சொன்னேன். ஒரு 3 to 5 minutes organ donation பேசிட்டே என்னோட விஜயலன் சார் கொடுத்த டாபிக் நான் போயிறேன். ஹார்ட் பத்தி. Organ donation, there are only few acts in life that are more noble than donating our organs after death. Organs wasted or lives lost. So excellent ஆன ஸ்லைட். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த நபர் வந்து அந்த ஹார்ட்டை டொனேட் பண்ண நபர், ஹார்ட்டை டொனேட் பண்ணவருடைய அம்மா, அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அந்த நபருடைய இறந்து போன அந்த நபருடைய மகனுடைய இதய துடிப்ப இந்த நபர்கிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது சேம் வீடியோ, சேம் பிக்சர், இந்த வீடியோ எக்ஸலென்ட் வீடியோ. நீங்க பாத்தீங்கன்னா அந்த நபருடைய மகனுடைய இறந்து போன மகனுடைய இதய துடிப்ப இந்த அடுத்த நபர்கிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒரு உன்னதமான செயல். சார் விஜயலன் சார் பேசும்போது சொன்னாங்க ஆர்கன் டொனேஷன் பத்தி கின்னஸ் ரெக்கார்ட் செஞ்சேன் அப்படின்னு. இந்த 10 வருஷத்தோட உழைப்பு வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணுமோ இல்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணுமோ இல்ல கின்னஸ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும்ன்ற நோக்கம் கிடையாது. எங்களுடைய நோக்கம் உடல் உறுப்பு தானத்தை பத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி நான் இந்த ஆர்கன் டொனேஷன் பத்தி சார் பேசினாங்க, நான் பேசுறேன்னு சொன்னா இந்த 1000 பேர் மூலமா 2000 பேருக்கு போகணும். உடல் உறுப்பு தானத்தை பத்தி விழிப்புணர்வு அவேர்னஸ் ஏற்படுத்தணும்ன்ற அந்த நோக்கத்துல தான் நம்ம ரெக்கார்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ அவேர்னஸ் சிடி ரிலீஸ் பண்ணோம். சார் சொன்ன மாதிரி ரேலி பண்ணோம். பிளட்ஜிங் ப்ரோக்ராம், திருச்சி ஃபர்ஸ்ட் பிளட்ஜிங் ப்ரோக்ராம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில பண்ணோம். ஸோ இந்த ஆர்கன் டொனேஷன் வந்து ரொம்ப ரொம்ப தூய உன்னத செயல். நோபல் டொனேஷன், உதவி, எது வேணாலும் சொல்லலாம். நீங்க வந்து என்ன மாதிரி வார்த்தைகள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆர்கன் டொனேஷன் இஸ் a must from mankind to another human. ஸோ இந்த நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சிம்பிளான கேள்வி. இப்போ ஒருத்தர் ஆர்கன் டொனேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதான் ஒரே ஒரு கொஸ்டின். ஸோ அந்த ஆர்கன் டொனேஷனுக்கு ஒண்ணுமே கிடையாது. யூ நீட் டு ரெஜிஸ்டர். ஸோ நீங்க வந்து ரெஜிஸ்டர் வந்து இந்த வெப்சைட்ல தான் பண்ணணும், அந்த வெப்சைட்ல தான் பண்ணணும்னு கிடையாது. giftyourorgans.org ஈஸியா நான் வச்சுக்கலாம். giftyourorgans.org. சேர்மன் சார் சொன்ன மாதிரி நான் திருப்பி கேட்குறேன், என்ன வெப்சைட்டு? giftyourorgans.org. இது வந்து பிரைவேட் வெப்சைட். அஃபிஷியல் வெப்சைட் வந்து
தமிழ்நாடு ஆர்கன் ஷேரிங் .org TNOS.org அதில் போயிட்டு நீங்கள் பதிவு செஞ்சுக்கணும். செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டோனர் கார்டு கிடைக்கும். இந்த டோனர் கார்டு வச்சுக்கிறது முக்கியம் கிடையாது. இந்த டோனர் கார்டில் இருந்தாலும் உங்களுடைய இமீடியட் ரிலேட்டிவ்ஸ், அதாவது உறவினர், அப்பா அம்மா அண்ணன் தம்பிக்கிட்ட அந்த நபர் வந்து சொல்லணும், இது மாதிரி நான் ஆர்கன் டொனேஷனுக்கு நான் பிளெட்ஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஏன்னா அந்த ஒரு நபர் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் அந்த நபர் வந்து அன்கான்ஷியஸாக இருக்கும்போது எந்திரிச்சு நான் ஆர்கன் டொனேஷன் இந்த வெப்சைட்டில் நான் பதிவு பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது. ஸோ யூ ஹாவ் டு கீப் யுவர் ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய வீட்டார் உறவினருக்கு இன்ஃபார்ம் பண்ணி வைக்கணும். இட் இஸ் நாட் அ கம்பல்ஷன், இட் இஸ் அ வாலண்டரி ஆக்ட். எப்படி இருந்தால் நான் என்னோட இதில் போட்டிருந்தேன், ஆர்கன்ஸ் வேஸ்டட் ஆர் லைஃப்ஸ் லாஸ்ட். எப்படி இருந்தாலும் அந்த உடல் வந்து மண்ணுக்கு தான் போகுது. ஸோ இந்த எண்ணத்தை வந்து உங்களுடைய வீட்டாருக்கு தெரிவிச்சுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம், ஸ்பெயினில் தான் வந்து மேக்ஸிமம் ஆர்கன் டோனர்ஸ். அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க லைசன்ஸ் எடுக்கும்போதே ஒரு நபர் வந்து 18 இயர்ஸில் லைசன்ஸ் எடுக்கும்போது அந்த ஒரு காலம் இருக்குது, ஆர் யூ வில்லிங் ஃபார் டொனேட்டிங் யுவர் ஆர்கன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன் ஆக்சிடென்ட் ஆர் அ பிரெயின் டெட் சுச்சுவேஷன். அதில் எஸ்ன்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டில் இது போய் ஆட்டோமேட்டிக்லி கவர்மெண்ட் டைரக்ட்லி கம்ஸ் டு த ஹாஸ்பிட்டல். அந்த நபர் வந்து பிரெயின் டெட்டாக இருக்கும்போது தே வில் கான்டாக்ட் த ஃபேமிலி இமீடியட்லி. அந்த மாதிரி நம்ம இந்தியாலையும் பண்ணணுன்றது ஒரு ரெக்வஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் பிளேஸ் பண்ணியிருக்கோம், நேஷனல் கவர்மெண்ட்லையும் பிளேஸ் பண்ணியிருக்கோம். எவ்ரி பர்சன் ஹூ டேக் ஒரு லைசன்ஸ் எடுக்கும் போதே அவங்களுடைய வில்லிங்னஸ், நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன். 10 பேர் இருக்காங்க, நான் 10 பேர் ஆர்கன் டொனேஷன் பண்ணணும் கிடையாது. அட்லீஸ்ட் 2 பேர் பண்ணால் கூட அந்த 2 நபர் வந்து இன்னொரு 2 பேருடைய லைஃப்பை சேவ் பண்ணலாம். 2 பேரோட லைஃப் கிடையாது, ஒரு நபர்கிட்ட இருந்து 2 கண் எடுக்கலாம், ஒரு இதயம் எடுக்கலாம், 2 லங்ஸ் எடுக்கலாம், 2 கிட்னி எடுக்கலாம், பேங்க்ரேஸ் எடுக்கலாம். ஒரு லிவர் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரே லிவர்லேருந்து 3 பேருக்கு லிவர் கொடுக்கலாம், போன்ஸ் கொடுக்கலாம், ஸ்கின் கொடுக்கலாம். இது மாதிரி ஒரு நபர் ஒரு பிரெயின் டெட் பேஷண்ட்டை இருந்து 10க்கு மேலான உயிர்கள் காப்பாற்றலாம். ஸோ 2 பேருக்கு டொனேட் பண்ணாங்கன்னா 20 உயிர் காப்பாற்றலாம். ஸோ ஆர்கன் டொனேஷன் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் பிக்சர். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதம் மீறி, பியாண்ட் ரிலீஜியன், பியாண்ட் கேஸ்ட், பியாண்ட் பிளேஸ், பியாண்ட் பர்சன்ஸ், பியாண்ட் கண்ட்ரிஸ், பியாண்ட் ஸ்டேட்ஸ், இந்த ஆர்கன் டொனேஷன் ஸ்ப்ரெட் அவுட். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டொனேட் பண்ண நபர் வந்து ஜோசப், டொனேட் பண்ணியிருக்கிற நபர் யாருக்கு டொனேட் பண்ணியிருக்காரு? அப்துல்லா. சர்ஜன் பாருங்க, ஸ்ரீனிவாச ஐயர். ஸோ எக்ஸலண்ட் பிக்சர். ஸோ நம்மளை மீறி சக்தி இருக்குன்றதை மட்டும்தான் நம்ம உணரணும். நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்கு, உணரணும், நம்பணும், செயல்முறைப்படுத்தணும். திஸ் இஸ் பியாண்ட் ரிலீஜன்ஸ். ஸோ சூப்பர் ஃபோட்டோ. ஸோ இவர் வந்து அவர் கை போய் அந்த கையை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் இவர் தேங்க் பண்ணுறாரு. ஸோ சூப்பர் பிக்சர். ஸோ இப்போ நான் வந்து 5 மினிட்ஸில் ஆர்கன் டொனேஷன் பற்றி நம்ம பேசிட்டேன். உங்கள் மூலமாக ஆர்கன் டொனேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுன்ற அந்த வில்லிங்னஸோட இந்த 5 நிமிஷம் பேசினேன். இப்போ விஜயலால் சார் கொடுத்த டாப்பிக்கு நான் வந்துடுறேன். ஹார்ட்டை பற்றி பேசுங்கன்னாரு. 25 to 27 minutes. ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட். ஸோ ஒரு நிமிஷத்தில் எத்தனை செகண்ட் இருக்குது? 60 செகண்ட்ஸ் இருக்குது. 1 ஹவரில் 60 மினிட்ஸ் இருக்குது. 1 டேயில் 1440 மினிட்ஸ் இருக்குது. 1 மந்தில் 43,200 மினிட்ஸ் இருக்குது. 1 இயரில் மோர் தென் 5 lakh மினிட்ஸ் இருக்குது. 1 மினிட்ல 72லேருந்து 80 தடவை இதயம் துடிக்குது. ஒரு மணி நேரத்தில் 4000 டைம்ஸ்க்கு மேலே துடிக்குது. 1 டேல 1 லட்சம் தடவைக்கு மேலே நம்ம இதயம் துடிக்குது. 1 மந்த்துக்கு 30 lakhs மேலே, 1 இயருக்கு பல கோடி தடவை இந்த இதயம் துடிக்குது. ஸோ இந்த கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த உறுப்பை காப்பாற்ற வேண்டியது, ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய டியூட்டி தானே. இட் இஸ் அவர் டியூட்டி டு ப்ரொடெக்ட் திஸ் எக்ஸலண்ட் ஆர்கன். இஸ் இட்? ஆம் ஐ கரெக்ட்? ஸோ காதலின் சின்னம் எது? காதலின் சின்னம் இதயம். ஸோ இதயம், இந்த டெண்டரான உறுப்பு, சாஃப்டான உறுப்பு, இந்த மென்மையான உறுப்பை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. அதனால தான் நான் இருதயம் கூட சொல்லக்கூடாது, இதயம். ஸோ ரூ கூட அந்த ரஃபாக வரக்கூடாது. இந்த இதயத்தை பாதுகாப்பது நம்மளுடைய டியூட்டி, அட்மோஸ்ட் டியூட்டி. ஸோ இந்த அடுத்த 25 மினிட்ஸில் நம்ம எப்படி இந்த மென்மையான உறுப்பை, இதயத்தை பாதுகாக்கிறதுன்றத நம்ம பார்ப்போம். காதலின் சின்னம் கண்ணு கிடையாது, காதலின் சின்னம் நுரையீரல் கிடையாது, காதலின் சின்னம் கல்லீரல் கிடையாது, காதலின் சின்னம் வந்து இதயம். ஸோ வேர்ல்டு ஹார்ட் டே அப்போ கூட நான் ஒரு கேம்ப் வச்சிருந்தேன். ஸோ இப்போ வேர்ல்டு ஹார்ட் டே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் லாஸ்ட் சண்டே ஆஃப் எவ்ரி இயர் வந்து வேர்ல்டு ஹார்ட் டே.
ஸோ அதில் வந்து ஒவ்வொரு வேர்ல்டு ஹார்ட் டே அப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடத்துவேன். ஸோ சார் சொன்ன மாதிரி ஒரு வேர்ல்டு ஹார்ட் டே அந்த ஆன் த ஈவ் ஆஃப் த வேர்ல்டு ஹார்ட் டே இந்த புக்கை வந்து ஃபார்மர் பிரசிடென்ட் மூலமாக நம்ம ரிலீஸ் பண்ணது ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட்னு. அதே மாதிரி இந்த இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சார் சொன்ன மாதிரி I was lucky to be a part of the Telipura project. அப்துல் கலாம் சாரோட ஹானரபிள் ஃபார்மர் பிரசிடென்ட் ஸ்ரீ அப்துல் கலாம் சாரோட கூட வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்த டெலிபுரா ப்ராஜெக்டில் வந்து ஐ வாஸ் வெரி லக்கி. ட்ரிச்சியில் வந்து நான் ரிசீவ் புரானா அதோட ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ். அங்கே தஞ்சாவூர் தாண்டி அங்கேருந்து இசிஜி அந்த டைமில் 2005 பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் இல்லை இமெயில் மூலமாக ஒரு இசிஜி அனுப்பிச்சு அந்த வில்லேஜில் இருக்கிற நபருடைய இசிஜியை இங்கே ரிப்போர்ட் பண்ணி சாரே ஃபோன் பண்ணி பேசி அந்த நபரை பக்கத்தில் வச்சுட்டு அங்கேருந்து ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் அங்கேருந்து அமிச்சார் இசிஜியை. நான் இங்கே ரிசீவ் பண்ணி இசிஜி பார்த்து என்னோட ஒப்பீனியனை என்னோட கமெண்ட்ஸை வந்து சொல்லி அந்த வில்லேஜில் இருக்கிற நபருக்கு நம்ம ஒப்பீனியன் கொடுத்தோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் புரா ப்ராஜெக்ட். அதில் நான் இதாக ஸோ இந்த அடுத்த 23 மினிட்ஸில் ப்ரிவ்யூ வாட் ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் இன் நெக்ஸ்ட் 23 மினிட்ஸ். உமன் அண்ட் ஹார்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்புள்ள சூழ்நிலைகள் என்னென்ன, ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்துடைய பேசிக் சிம்டம்ஸ் என்ன, அறிகுறிகள் என்ன, ஹார்ட் ரிலேட்டட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்ன பண்ணணும் இது மாதிரி இருதய நோய் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்றது தான் சப்ஹெட்டிங்ஸில் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மை ப்ரெசன்டேஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் உமன் ஃபோக்ஸ். ஸோ உமன்லாம் இருக்கீங்க, நிறையா கை தட்டுவீங்க. உமன் அண்ட் ஹார்ட். ஸோ ஜென்ரலாக ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்து ஹார்ட் டிசீஸுங்கிறது ஆண்களுக்கு மட்டும்தான், ஹார்ட் அட்டாக் வந்து பெண்களுக்கு வராது, ஆண்களுக்கு மட்டும்தான் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அதனால 2013 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹார்ட் டே, ஒவ்வொரு வேர்ல்டு ஹார்ட் டேக்கும் ஒவ்வொரு தீம் இருக்கும். ஸோ 2013 வேர்ல்டு ஹார்ட் டே தீம் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் ஃபார் உமன். பெண்களின் இதயத்தை பாதுகாப்பது எப்படி அப்படின்ற சொல்றதுக்கோசரமே அந்த 2013 தீம். ஸோ பெண்கள் வந்து அவங்களோட இதயத்தை மட்டும் பாதுகாக்கிறது இல்லை, அவங்களுடைய வீட்டார், உறவினர்கள், வீட்டில் இருக்கிறவங்க, குழந்தைகள், கணவர் எல்லாருடைய இதயத்தையும் அவங்க கையில் இருக்கு. ஸோ பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா அவங்களோட இதயத்தை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க இதயத்தை மட்டும் பாதுகாக்கிறது இல்லை, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா இதயத்தையும் பாதுகாக்கிறாங்க. ஸோ இந்த உமன் ஃபோக்ஸ் பற்றி பேசிட்டு ஐ வில் கோ டு த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மை ப்ரெசன்டேஷன். ஒரு மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புள்ள சூழ்நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கிறது, உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறது, சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் செசேஷன், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, உடற்பயிற்சியின்மை. ஸோ ஒருத்தர் வந்து வாக்கிங்கோ எக்ஸசைஸோ பண்ணாமல் இருந்தால் அது கூட ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். வயசு மட்டும் 45 years in male, 55 in females. ஸோ இந்த நபர்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப வழியிலையும் வரலாம், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஒரு நபருடைய தகப்பனாருக்கு வந்து 55 வயசு கீழே ஹார்ட் அட்டாக் வந்தாலோ, இல்லை ஒரு நபருடைய தாயாருக்கு 65 வயசு கீழே ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அந்த நபருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஒரு இருதய நோய் ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புள்ள சூழ்நிலை தான் நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஏஜ் மட்டுமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொன்னேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் திஸ் க்ரௌட் வந்து பார்த்தீங்கன்னா 25 இருக்குமா சார்? ஆவரேஜ் ஏஜ் 25. ஸோ நீங்கள் யோசிப்பீங்க, டாக்டர் செந்தில்குமார் கார்டியாலஜிஸ்ட் இன்னைக்கு வந்தாங்க, ஏன் 25 இயர்ஸில் நம்ம வந்து இந்த வாழ்க்கை வழிமுறை கடைபிடிக்கணும், ஏன் டயட்டை, உணவு பழக்கங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. இத்தனை வயசுக்கு மேலே தான் நம்ம இதெல்லாம் கடைபிடிக்கணும், நம்ம இந்த ஏஜில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது யோசிப்பீங்க. இந்த படத்தை பாருங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து பிறக்கும் போது அழுதுட்டு பிறக்குது. இறைவனுடைய படைப்பு பாருங்க. பிறப்புங்கிறது ஒரு சிரிக்கக்கூடிய விஷயம். இறைவனுடைய படைப்பு வந்து பிறக்கும் போது குழந்தை வந்து சிரிச்சுக்கிட்டே பிறக்கலாம்ல, ஏன் அழுதுகிட்டு பிறக்குது அப்படின்னு என்னோட ப்ரொஃபஸர் வந்து அதுக்கு ரீசன் சொல்லியிருக்காரு. பிறந்ததிலிருந்தே உங்களுடைய உடலை பேணி காப்பது உங்களுடைய டியூட்டி. அழுது அந்த குழந்தை வந்து என்னோட உடம்பை பார்த்துக்கோங்கிறது அவங்க அம்மா கிட்ட சொல்லுது. ஸோ அதனால irrespective of age, I underline the statement, இத்தனை வயசுக்கு மேலே தான் உடற்பயிற்சி, இத்தனை வயசுக்கு மேலே தான் உணவு கட்டுப்பாடு, இத்தனை வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை வழிமுறை மாற்றம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஏஜ்லேருந்தே ஃபாலோ பண்ணீங்கன்னா டிசீஸ் ஃப்ரீயாக கடைசி வரைக்கும் இருக்கலான்ற கான்செப்டில் தான் இந்த ஸ்லைடு போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இவர் 45 வயசு ஐடி ப்ரொஃபஷனல். அவருடைய பரபரப்பான சூழ்நிலையில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலில் அவருடைய
டென்ஷனான லைஃப் ஸ்டைலில் அவரோட வயது 45 இருந்தாலும் அவரோட ரத்த குழாய் பார்த்தீங்கன்னா 70 வயசோட ரத்த குழாய். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நபருடைய வயசு 70, பட் அவரோட வாழ்க்கை வழிமுறை மாற்றம், உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி செய்யறதுனால அவரோட வயது 70 இருந்தாலும் அவருடைய ரத்த குழாயோட வயது 45. ஸோ அதனால உங்களுடைய வாழ்க்கை வழிமுறை மாற்றம், உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பெண்களை பற்றி பார்த்தோம், இதயம் பார்த்தோம், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். இப்போ 3வது ஸ்டேஜ் ஆஃப் மை ப்ரெசன்டேஷன், ஒரு மாரடைப்பு, ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு ஹார்ட் டிசீஸோடைய அறிகுறிகள் என்ன, ரொம்ப முக்கியமானது. இந்த சிம்டம்ஸ் வந்து எல்லா நெஞ்சு வலியும் ஹார்ட்னால கிடையாது. ஒரு நெஞ்சு வலி வந்து அல்சர்னால இருக்கலாம், ஒரு நெஞ்சு வலி வந்து தசைகள்னால இருக்கலாம், ஒரு நெஞ்சு வலி எலும்புனால இருக்கலாம், இல்லை இந்த நெஞ்சு வலி வந்து ஹார்ட்னால இருக்கலாம். ஹார்ட்னால இருக்கிற நெஞ்சு வலி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்கும் போதோ இல்லை படிக்கட்டு ஏறும் போதோ ஒரு நபருக்கு செஸ்ட் பெயின் வந்தால் அந்த செஸ்ட் பெயின் வந்து ஹார்ட்னால இருக்கலாம். ஐ ரிப்பீட் த ஸ்டேட்மெண்ட். ஒரு நபர் நடக்கும் போதோ இல்லை படிக்கட்டு ஏறும் போதோ ஒரு நபருக்கு செஸ்ட் பெயின் வந்தால் அது இருதய நோயாக இருக்கலாம். ஸோ இந்த ஏஜ் குரூப் பீப்புளில் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் இருந்தாலும் இந்த அவேர்னஸை வச்சுட்டு உங்களுடைய யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, நடக்கும்போதோ இல்லை படிக்கட்டு ஏறும்போதோ நெஞ்சு வலி வந்துச்சுன்னா இது ஹார்ட் நோயாக இருக்கலாம். இந்த வலி வந்து லெஃப்ட் கைக்கு பரவலாம், ஜாவுக்கு பரவலாம். ஸோ இது வந்து அறிகுறிகள். ஸோ 3வது ஸ்டேஜ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். செகண்ட் ஸ்டேஜில் 3வது ஸ்டேஜ் வந்து அறிகுறிகள் பார்த்தோம். இப்போ 4th ஸ்டேஜ் ஆஃப் மை ப்ரெசன்டேஷன், எதனால இந்த ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ நான் வந்து லேமேனுக்கு பேசுகிற மாதிரி பேசலை, ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக கார்டியாலஜி உங்கள் டீச்சர் வந்து உங்கள் குரு மென்டர் வந்து சொல்லும் போது டப்பு 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 டப்புன்னு அடிச்சிங்க, லப் டப்பு மாதிரி டப்பு டப்புன்னு அவர் கேட்குற கேள்விக்கு டக் 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 டக்குன்னு ஏட்ரியம்லேருந்து ஆரிக்கல்லேருந்து வென்ட்ரிக்கல்லேருந்து எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோட்லேருந்து பர்கஞ்சி ஃபைபர்ஸ் வரைக்கும் சூப்பராக சொன்னீங்க. கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அதனால் வந்து நான் வந்து லேமேனுக்கு பேசுகிற மாதிரி சொல்லலை. கொரோனரி ஆர்டரி டிசீஸ், இந்த மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், அதாவது ஹார்ட் அட்டாக் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்துக்கு செல்லுகின்ற ரத்த குழாய், அதாவது கொரோனரி ஆர்டரிஸ்னு உங்கள் டீச்சர்ஸ் உங்கள் பாஸ் சொன்ன மாதிரி கொரோனரி ஆர்டரிஸில் ரத்த குழாயில் இந்த கொழுப்பு சத்து சேர்றதுனால பிளாக் ஏற்படுறதுனால இந்த ஹார்ட் அட்டாக் வருது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் செவறுகளில் பார்த்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ் அடைப்பு ஏற்படுறதுனால ரத்த ஓட்டம் கம்மியாகுது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நபருடைய வீடியோ வந்து நான் ஒரு பெர்மிஷனோட எடுத்த வீடியோ. இந்த நபருக்கு ஆன்ஜியோ பண்ணும்போது நான் வந்து ஒரு இந்த மாதிரி அவேர்னஸ் மீட்டுக்கு சாரிங்க, இந்த வீடியோ ஓப்பன் ஆகல. அதாவது வந்து சார் சொன்ன மாதிரி ஆன்ஜியோகிராம்ங்கிறது ரத்த குழாயில் அடைப்பு இருக்கா, எத்தனை ரத்த குழாய், எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்க்குற டெஸ்ட் மட்டும்தான் ஆன்ஜியோகிராம். இது வந்து கையில இருந்தும் பண்ணலாம், காலில் இருந்தும் பண்ணலாம். கையில இருந்துன்னா ரேடியல் ஆர்டரி, காலில் இருந்துன்னா ஃபிமரல் ஆர்டரி. கையில இருந்து பண்ற ஆர்டரி பேர் என்ன? சூப்பர். காலில் இருந்து பண்ற ஆர்டரி பேர் என்ன? 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் டெஸ்ட் தான். மயக்க மருந்து கிடையாது. லோக்கல்ல மரத்து போறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு பண்ற டெஸ்ட் பண்ணும்போது அந்த பேஷண்ட் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கலாம், மயக்க மருந்தே கிடையாது. இந்த டெஸ்ட் பண்றதுனால உள்ள பிளாக் இருக்கா, எத்தனை ரத்தக்குள்ள, எத்தனை சதவீதம், எத்தனை இடத்துல இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்ஜியோகிராம் பத்தி பார்த்தோம், எதனால ஹார்ட் அட்டாக், அந்த கொலஸ்ட்ரால் டெபாசிட் பத்தி பார்த்தோம். இப்போ அடுத்தது இன்வெஸ்டிகேஷன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இசிஜி, இருதய வரைவு படத்துக்கு தான் இசிஜி நம்ம சொல்கிறது. ஒரு செஸ்ட் பெயின் வந்து ஒரு ஹார்ட்னால இருக்கா, இந்த நபருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா, இந்த நபருக்கு ஹார்ட் அட்டாக் முந்தின ஸ்டேஜில் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம இந்த இசிஜி யூஸ் ஆகும். பர்ஃபெக்டாக டெர்மினாலஜி சொல்லியிருந்தாங்க விஜயலான் சார். அதாவது ஹார்ட் அட்டாக்கு முந்தின ஸ்டேஜ் தான் ஆன்ஜைனா பெக்டோரிஸ். ஸோ நடக்கும்போது ஒருத்தர் நெஞ்சு வலி வந்துச்சுன்னா அந்த ஆன்ஜைனா பெக்டோரிஸ் வரும். அந்த ஆன்ஜைனா பெக்டோரிஸ் வந்து படிப்படியாக அந்த பிளாக் வந்து ஜாஸ்தி ஆகும்போது அந்த பிளாக் வந்து டோட்டலாக அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அன்னைக்கு தேதியில் அன்ஃபார்ச்சுனேட்லி தட் பர்சன் சஃபர்ஸ் அ ஹார்ட் அட்டாக். அது வந்து இட் பிகம்ஸ் அ மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். ஆன்ஜைனா வந்து ப்ராக்ரஸ் ஆகும்போது இட் பிகம்ஸ் அ ஹார்ட் அட்டாக். மருத்துவ பேர் என்ன? மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். அந்த டிசீஸ் பேர் வந்து பிராட் டெர்மினாலஜி வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ். ஸோ இப்போ எக்கோங்கிறது ஹார்ட்டோடைய ஸ்கேன். ஸோ பம்பிங் எப்படி இருக்கு, இருதயத்தோட வேல்வ் எப்படி இருக்கு, இருதயத்துடைய பம்பிங் கெப்பாசிட்டி, ஒரு செயல்திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் எக்கோ ஸ்கேனு. ஸோ இது வந்து டிஎம்டி டெஸ்ட்னு சொல்றது. ஒரு நபர் வந்து என்னோட ஓபிக்கு வந்து டாக்டர் சக்கரவாதி இருக்கு, பிபி இருக்கு, ஸ்மோக் பண்ற, ஒரு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முன்பே இந்த நபருக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேர் தான் ட்ரெட்மில். இந்த ட்ரெட்மில்ல வந்து அந்த நபரை நடக்க வைக்கும் போது
ட்ரெட்மில்ல நடக்கும்போது அந்த நபருக்கு இசிஜி எடுத்து பார்ப்போம். அந்த இசிஜியில் மாற்றங்கள் இருந்துச்சுன்னா உள்ள அந்த நபருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிறதுக்கு பிளாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ஆஞ்சியோகிராம் இந்த வீடியோ ஓப்பன் ஆகல. அந்த ஆஞ்சியோகிராமில் நம்ம எத்தனை இடத்துல பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த நபருக்கு மருந்து மட்டும் போதுமா, சார் சொன்ன மாதிரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்கிற பிளாக்கை விரிவுபடுத்தி அந்த வலை பேர் தான் ஸ்டென்ட். அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி செஞ்சு ஸ்டென்ட் தேவையா, 3 இரத்த குழாயிலையும் பிளாக் இருந்துச்சுன்னா அந்த நபருக்கு ஆப்ரேஷன் பைபாஸ் சர்ஜரி தேவைப்படலாம். ஸோ இந்த ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது ஆப்ரேஷன் இல்லாமல், ஸ்டென்ட் சிகிச்சைங்கிறது ஆப்ரேஷன் இல்லாமல் செய்யறது. ஒரு இரத்த குழாயிலோ 2 இரத்த குழாயிலோ இருந்துச்சுன்னா இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி செஞ்சு பலூன் போட்டு விரிவுபடுத்தி அந்த ஸ்டென்ட் வைக்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து 5வது ஸ்டேஜில் ஒரு நபருக்கு பிளாக் எப்படி இருக்கு கண்டுபிடிக்கிறது ஆஞ்சியோகிராம் பார்த்தோம். பிளாக் வந்து ஒரு இரத்த குழாயில 2 இரத்த குழாயில இருந்துச்சுன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் சிகிச்சை பண்ணணும்னு பார்த்தோம். 3 இரத்த குழாயில இருந்துச்சுன்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இப்போ 6th ஸ்டேஜ் ஆஃப் மை ப்ரெசன்டேஷன். இது வரைக்கும் நீங்கள் இசிஜி பற்றி தெரியலனாலும் பரவாயில்ல, எக்கோ பற்றி தெரியலனாலும் பரவாயில்ல, ஆஞ்சியோகிராம் பற்றி தெரியலனாலும், ஆஞ்சியோபிளாஸ்டி பைபாஸ் சர்ஜரி பற்றி தெரியலனாலும் பரவாயில்ல. பட் ஆனால் இந்த 6th ஸ்டேஜில் தான் இதை வந்து வாழ்க்கை வழிமுறை மாற்றம், உணவு இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஆஞ்சியோகிராமும் அந்த நபருக்கு தேவையில்லை, ஆஞ்சியோபிளாஸ்டியும் தேவையில்லை, பைபாஸ் சர்ஜரியும் தேவையில்லை, மருந்துகளும் தேவையில்லை. ஸோ பிளான்ட் ஸ்டார்ட் இஸ் half victory. Every bad situation will have something positive. Even a stopped clock shows correct time twice a day. Think positive, success awaits. So whatsoever was the father of the disease and ill diet was the mother. So ரொம்ப முக்கியமானது டயட் தான். ஸோ என்னதான் மருந்துகள் சாப்பிட்டாலும், என்னதான் நீங்கள் மருத்துவர்கிட்ட ரெகுலராக போய் பார்த்தாலும் டயட் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா அந்த மருத்துவர் வீட்டில் வந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்க, எப்படி சாப்பிட்றீங்கன்றது அந்த மருத்துவர் உங்கள் வீட்டில் வந்து பார்க்க முடியாது. ஸோ டயட் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால வந்து உங்கள் டயட்டை வந்து ரொம்ப ப்ரிஷியஸாக பார்த்துக்கணும், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், மெட்டிகுலஸாக பார்த்துக்கணும். டயட்டை வந்து ரொம்ப நீங்கள் மாடிஃபை பண்ணி சாப்பிடணும். ஃபாஸ்ட் ஃபுட் வாழ்க்கை ஃபாஸ்டாக முடியும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பிக்சரில் பாருங்க, குரங்கிலிருந்து மனிதர் வந்தார், எவல்யூஷன். இதுக்கு அடுத்த பிக்சர் பாருங்க, இந்த ஜெனரேஷன் கேப் இப்படி இருக்கு. இதுக்கு அடுத்த பிக்சர் பாருங்க, இது மில்லியன் இயர்ஸ் எகோ, இது 2019ல். இதுக்கு அடுத்த பிக்சர் பாருங்க, முன்னாடி வெத்தலை இந்த அம்மா போட்டுட்டு இருக்காங்க, இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பாருங்க, இதுதான் மெசேஜ் ஆஃப் த டே. முன்னாடி விஜயலான் சார் சின்ன குழந்தையா இருக்கும்போது, சேர்மன் சார் சின்ன குழந்தையா இருக்கும்போது 2 டிவி தான், டயனோரா சாலிடர். கரெக்டா சார்? டயனோரா சாலிடர் மட்டும்தான். டிவி சைஸ் பாருங்க, நம்ம எப்படி இருந்தோம். இப்போ பாருங்க டிவியோட சைஸ் எப்படி இருக்கும், நம்ம சைஸ் எப்படி இருக்கும். ரொம்ப முக்கியமானது ஹார்ட் பேஷண்ட்டை நான் சொல்றது, டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா டிவி பார்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு தெரியவே தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும், சிப்ஸ் போயிட்டே இருக்கும், பர்கர் போயிட்டே இருக்கும், எண்ணெய் பலகாரம் போயிட்டே இருக்கும். டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. 2வது பாயிண்ட் என்னோட பேஷண்ட்டை சொல்றது என்னன்னா, சீரியல்ஸ் பார்க்காதீங்க. யாராவது இந்த 1000 பேர்ல யோசிச்சிருக்கீங்களா சீரியலோடைய பேர் ஏன் சீரியல்னு வந்திருக்குன்னு? அது சீரியஸா இருக்கு, அதனால தான் சீரியல். ஃபன்னியல்னு எல்லாத்தையும் வந்திருக்கு. நகைச்சுவையோட இருந்துருச்சுன்னா அது பேர் ஃபன்னியல்னு வரும். ஒருத்தருக்கு 2 பேருக்கு சண்டை மூட்டி விட்டுறது எப்படி, 2 பேருக்குள்ள வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றது எப்படின்னு பக்காவா கோச்சிங் கிளாஸ் வந்து சீரியல்ல இருக்கு. சீரியல் வந்து 100% பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி பல வகையில் நம்மளுக்கு டென்ஷன் இருக்கு. எல்லா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கூட அவன் லெவலில் டென்ஷன் இருக்கும். எல்லா லெவல்லையும் நீங்கள் ஆடட் டென்ஷன் வந்து சீரியல் பார்க்கறதுனால வரும். உங்களுடைய இதயத்தோட உழைப்பு வந்து மெயினாக வந்து உங்களுடைய டென்ஷனை இது பண்ணுறதில்ல, அது ரத்தத்தை வந்து சார் சொன்ன மாதிரி பம்ப் பண்ணி எல்லா உறுப்புகளுக்கும் போக வேண்டியதுதான். அதுதான் இதயத்தோட வேலை. நீங்கள் வந்து இதயத்துக்கு டென்ஷன் கொடுக்கக்கூடாது சீரியலை பார்த்து. ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம் இன் சீயிங் டிவி. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது பெண்கள் வந்து கோவம் ஆகக்கூடாது என்னோட ஸ்பீச்சை கேட்டு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் 4 lakh women killed their husband last year in USA. கீழே வந்து இங்கே வந்து 20 லட்சம் எழுதியிருக்கேன். இந்தியாவில் கீழே வந்து 20 லட்சம் எழுதியிருக்கேன். அதாவது லைட்டாக
இதுக்கு காரணம் என்னன்னா, நானோ விஜயலால் சாரோ கிச்சனுக்கு போக முடியாது, ஜஹாங்கீர் சாரோ நூர் சாரோ நம்ம கிச்சனுக்கு போக முடியாது. என்ன மாதிரி நீங்க சால்ட்டை கம்மி பண்றீங்க, என்ன மாதிரி எண்ணெயை குறைக்கிறீங்க, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஸோ வந்து ஹார்ட் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாக்கிறது உமன் ஃபோக்ஸ்ட தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் தான் எங்கள்கிட்ட. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், சாப்பிட்றத பற்றி டயட்டை பற்றி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 60% சமைக்காதது, 40% சமைச்சது. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, பழ வகைகள் காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கணும். சிம்பிளாக நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நிறைய அவேர்னஸ் லெக்சரில், டாக்டர் சக்கரவாதி இருந்துச்சுன்னா என்ன பழங்கள் சாப்பிட்லாம்? ஸோ இந்த க்ரௌடில் வந்து சக்கரவாதி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களுக்கு சக்கரவாதி இருந்துச்சுன்னா 3 பழங்கள் நல்லா சேஃபாக சாப்பிட்லாம். ஆப்பிள், கொய்யா, பப்பாளி. ஸோ இந்த 3 பழமும் சக்கரவாதி இருந்தாலும் சாப்பிட்லாம். இந்த சக்கரவாதி இல்லாதவங்களுக்கு வாழைப்பழம் டெய்லி சேர்க்கணும். வாழைப்பழத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வாழ வைக்கும் பழம், அதனால தான் வாழைப்பழம். இன்க்ளூட் பனானா எவ்ரிடே. ஒரு வாழைப்பழம் கண்டிப்பாக சாப்பிடணும். டாக்டர் நீங்கள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, டாக்டர் நீங்கள் சாப்பிடக்கூடாதே சொல்லிட்டு இருக்கீங்க, என்னதான் சாப்பிடணும் ஹார்ட்டுக்கு? நீங்கள் நெகட்டிவாக பேசாதீங்க, பாசிட்டிவாக பேசுங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்னென்ன சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, கீரை வகைகள் சேர்க்கணும், வால்நட் சேர்க்கணும், பப்பாளி சேர்க்கணும். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் பாயில் ஃபிஷ் சேர்த்துக்கோங்க, க்ரீன் டீ சேர்த்துக்கோங்க. ஹார்ட்டுக்கு வந்து வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பிடிக்காது, வெள்ளையாக இருக்கிறது பிடிக்காது. சுகர் பிடிக்காது, சால்ட் பிடிக்காது, சால்ட் வெள்ளை பிடிக்காது, ரைஸ் வெள்ளை பிடிக்காது, ஐஸ்கிரீம் வெள்ளை பிடிக்காது, மைதா வெள்ளை பிடிக்காது. இது மாதிரி வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே சால்ட்டுக்கு பிடிக்காது. சிம்பிள் ஆஃப் லவ், காதலின் சொன்னேன். நீங்கள் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கிறது இப்போ பாருங்க. ரெட் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு வந்து ஆரஞ்சு, ப்ரௌன் வந்து கிரேப்ஸு, எல்லோ வந்து வாழைப்பழம். எல்லா கலர்லையும் ஒரு ஃப்ரூட் இருக்கும். ஆனால் செந்தில்குமார் டாக்டர் வந்தார், கலர்ஃபுல்லாக இருக்கிறதுலாம் ஹார்ட்டுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஜாங்கிரி சாப்பிட சொன்னார், ஜிலேபி சாப்பிட சொன்னார், குலாப் ஜாமுன் சாப்பிட. பாயிண்ட் இஸ் நாட் அபவுட் தட். ஸோ பல வகைகள் சேர்த்துக்கணும். பிரேக்ஃபாஸ்டோடைய மீனிங் என்னன்னு சொல்லுங்க. எதனால அது பிரேக்ஃபாஸ்ட்னு பேர் வந்துச்சு? ஃபாஸ்டிங் இருந்ததை நீங்கள் ஓவர் நைட் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, அந்த யூ ஆர் பிரேக்கிங் த ஃபாஸ்ட், அதனால தான் அது பேரே பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல், காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். காலை உணவு வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, காலை உணவு நல்லா சாப்பிட்றவங்க வந்து பக்காவாக இருப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கம்மியாக சாப்பிட்டு டின்னர் வந்து நிறையா சாப்பிட்றவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒபிசிட்டி, உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லஞ்ச் ஆவரேஜாக சாப்பிடுங்க, டின்னர் வந்து ரொம்ப குறைவாக சாப்பிடுங்க. இன்னும் ரொம்ப முக்கியமானது, சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. ஒரு மினிமம் ஒரு 2 hours முன்னாடி படுத்துடணும், சாப்பாட்டுக்கும் தூங்குறதுக்கும். ஸோ 17 minutes ஆயிடுச்சு, அனதர் ஒரு 10 more minutes, அவ்வளோதான். ஸோ இப்போ என்னோட பேஷண்ட்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு காரணங்கள், எக்ஸசைஸ் பண்ணாததுக்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டயட் பார்த்துட்டோம், அடுத்த செக்ஷன் எக்ஸசைஸ் பண்ணுறதை பற்றி நம்ம பேச போகிறோம். செய்யாத காரணம் சொல்கிறது இந்த லிஸ்ட்டில் எழுதியிருக்கேன். என்னோட பேஷண்ட்ஸ் வந்து சொன்ன லிஸ்ட்டில் தான் எழுதியிருக்கேன். டாக்டர் எனக்கு டைம் இல்லை, டாக்டர் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஜிம் இல்லை, எங்கள் வீட்டில் டிஎம்டி இல்லை, எனக்கு வந்து வேர்த்து ஊற்றுறது பிடிக்காது, இதெல்லாம் தான் காரணம் என்னோட பேஷண்ட் சொல்லுவாங்க. பட் காமனாக சொல்கிறது வந்து எனக்கு டைம் இல்லை டாக்டர்னு. நீங்கள் ஜிம்முக்கும் போக தேவையில்லை, நீங்கள் ட்ரெட்மிலுக்கும் போக தேவையில்லை, நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. அரை மணி நேரம் நிற்காமல் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கணும், இல்லை வெளியில் நடந்துக்கலாம், எங்கே வேணாலும் நடக்கலாம், நிற்காமல் நடக்கணும். எக்ஸசைஸ் பொறுத்த மட்டும் 3 விஷயம்: நிற்காமல் நடக்கணும், ஃபாஸ்ட்டாக நடக்கணும், வேர்த்து ஊற்றுற அளவுக்கு நடக்கணும், சாப்பிட்ட உடனே நடக்கக்கூடாது. ஸோ 1/2 hour, ஒரு 24 hours-ல் 1/2 hour உங்கள் உடம்புக்கு, உங்கள் இதயத்துக்கு, உங்கள் காதலின் சின்னத்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா இல்லையா? சூப்பர். 1/2 hour பிரிஸ்க் வாக்கிங்கும் டயட்டும் இருந்தாவே மோர் தென் இனஃப். ஸோ ஐடி லைஃப் ஸ்டைல் இங்கே பாருங்கள், இங்கே இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார், பட் ஆனால் லைஃப் ஸ்டைல் இதாக இருந்துச்சுன்னா அது மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் பாருங்கள், இதில் நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், முயற்சி இல்லாத வளர்ச்சி 2 தான். என்னன்னு சொல்லுங்க? முயற்சி. நான் அப்போ நான் விஜயலால் சார் கூப்பிட்டுருக்காரு NRS IAS அகாடமிக்கு நான் பேச வரேன்னு சொன்னேன். நைட்டில் நான் வந்து இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் முன்னாடி, இவ்வளோ IAS ஆஃபீஸர், பட்டிங் IAS ஆஃபீஸர் முன்னாடி நான் பேச போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு மனதளவில் டென்ஷனாக இருந்துச்சு. இங்கே வந்து விஜயலால் சார் இவ்வளோ சூப்பராக பேசினதுக்கப்புறம் நம்ம போய் நிற்க போகிறோம், சொதப்பக்கூடாது, நம்ம நல்லா பேசணுமே, அந்த டென்ஷன் இருந்துச்சு. எல்லா இதுவும் முயற்சி பண்ணணும். முயற்சி இல்லாத வளர்ச்சி 2 தான். இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், இதுதான் முயற்சி இல்லாத வளர்ச்சி. தாடிக்கு நீங்கள் முயற்சியே பண்ண தேவையில்லை. உடல் பருமன் ஜாஸ்தியாக வெயிட் போடுறதுக்கு நீங்கள் முயற்சியே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போடும். வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஹிமாலயன் டாப்ஸ் கடுமையான முயற்சி போட்டாலும் நீங்கள் வந்து வெயிட்டை குறைக்க முடியாது. ஸோ முயற்சி எடுத்தால் தான் எல்லாமே, முயற்சி எடுத்தால் தான் சக்ஸஸ். முயற்சி வந்து வளர்ச்சியாக மாறும், வளர்ச்சி வந்து பயிற்சியாக மாறும், பயிற்சி வந்து மகிழ்ச்சியாக மலரும், மகிழ்ச்சி வந்து வெற்றி கொடுக்கும். 'ஸோ' முயற்சி எடுக்கணும். ஸோ முயற்சி எடுக்கணும். ஸோ முயற்சி இல்லாத வளர்ச்சி 2 தான். என்னன்னு சொல்லுங்க? முயற்சி இல்லாத வளர்ச்சி. தாடிக்கு நீங்கள் முயற்சியே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போடும். வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஹிமாலயன் டாப்ஸ் கடுமையான முயற்சி போட்டாலும் நீங்கள் வந்து வெயிட்டை குறைக்க முடியாது. ஸோ முயற்சி எடுக்கணும்.
இங்க நீங்க பாருங்க சூப்பர் கோட். obesity is not because it runs in family, it is because no one runs in the family. ஸோ ஒருத்தர் வந்து ஃபேமிலியில் யாருமே வாக்கிங் போகிறதில்ல, யாருமே ஜாகிங் போகிறதில்லன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒபிசிட்டி வரும். இந்த பிக்சரில் பாருங்கள் சூப்பராக இவங்க 2 பேரும் ஃபிட்னஸ் சென்டருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி போகிறாங்க பாருங்கள், எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்கே உங்கள் கேலரிஸை நீங்கள் சாப்பிட்டதை, நீங்கள் உணவை பருந்ததை நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பர்ன் யுவர் கேலரிஸ். அதுதான் பிரைமரி எய்ம் ஆஃப் எக்ஸசைஸ். நீங்கள் சாப்பிட்டதை பர்ன் பண்ணணும். எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ நீங்கள் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் நடக்கணும், வாக்கிங் போகணும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஜப்பானில், சைனாவில் பார்த்தீங்கன்னா எல்லா பப்ளிக் பிளேசஸ்லையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எத்தனை கேலரி பர்ன் ஆகுன்றது போட்டிருப்பாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் இந்த ஃபோட்டோவில் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இத்தனை கிலோ கேலரி வந்து நீங்கள் நடக்கிறதுனால பர்ன் ஆகுதுன்னு சொல்லி. லீஸ்ட் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் வந்து ஜப்பான்லேயும் சைனாலும் தான் இருக்காங்க. ஸோ சார் வந்து சொன்னாங்க ஸ்மோக்கிங் ஒரு நபருக்கு சர்க்கரை வியாதி எப்போ வரும், பிபி எப்போ வரும், ஹார்ட் அட்டாக் எப்போ வரும்ன்றது யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஸ்மோக்கருக்கோ இல்லை ஆல்கஹாலிக்கோ உடனும் நினச்சா அவங்க கையில் இருக்குது, அந்த நபரோட கையில் இருக்குது. ஸ்மோக்கிங், ஆல்கஹால். இன்னைக்கு தேதியில் டாக்டர் செந்தில்குமார் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பேசினார். ஒரே ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு போகணுன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹாலை நீங்கள் நிறுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு மெசேஜ் மட்டும் எடுத்துகிட்டு போனால் எனக்கும் விஜயலால் சாருக்கும் எங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மீட்டோடைய வெற்றி. ஸோ ஸ்மோக்கிங், ஆல்கஹால் குறைக்கிறத பற்றி நான் பேசல, சுத்தமாக நிறுத்தணும். நான் யூ நேம் எனி ஆர்கன் ஃப்ரம் ஹெட் டு டோ, தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளும் ஸ்மோக்கிங், ஆல்கஹால்னால பாதிப்பு ஏற்படலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக்கிங் ரூமில் சீலிங்கில் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் அவங்களோட பிக்சர். ஸோ ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு இது டிசீஸ். ஆனால் உங்கள் கையில் இருக்குது. 19 இயர்ஸில் கூட ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது. 19 இயர்ஸ் அந்த பையன் வந்து 12 வயசுலேருந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 7 இயர்ஸ் ஸ்மோக்கர்ஸ். ஸோ பாசிவ் ஸ்மோக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்டரி ஸ்மோக்கிங், அதாவது ஒரு நபர் வந்து சிகரெட் குடிக்கிறாருன்னா அவர் பக்கத்தில் நீங்கள் நின்னீங்கன்னா அதே தீய விளைவு, அதே பக்கவாதம், அதே ஹார்ட் அட்டாக் வந்து அந்த பாசிவ் ஸ்மோக்கர்னால வரலாம். ஸோ அதனால தான் பப்ளிக் பிளேஸில் ஸ்மோக்கிங் வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி மயில்வானம் சார் வந்து நம்ம திருச்சி டெப்டி கமிஷனர் இருந்தார். நானும் சாரும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு ஸ்மோக்கிங் நிறுத்துறதுக்கு ஒரு புக்லெட் எழுதி நம்ம திருச்சி சிட்டியில் நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த ஸ்மோக்கிங்கை நிறுத்தணுன்ற அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கோசரமே இந்த புக்லெட் எழுதி நம்ம இது பண்ணோம். இந்த ஸ்லைடில் பார்த்துங்க, நல்ல மனிதர்களோடு நட்பு வைத்திருந்தால் நல்ல மனிதர்களின் சாலை அடைவாய். இப்போ ஒரு நான் ரியல் இன்சிடென்ட் சொல்கிறேன். ரியல் இன்சிடென்ட். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தார். 75 வயசு நபர், 75 இயர்ஸ். அவர்கிட்ட வந்து ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு இருந்தேன். சக்கரை இருக்கா, பிபி இருக்கா, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா, இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் ஸ்மோக் பண்ணுவேன் சார் அப்படின்னாரு. எத்தனை வருஷமாக ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். 3 வருஷமா அப்படின்னாரு. நான் ஆச்சரியப்பட்டு போய் எழுதின பெணவை கீழே வச்சுட்டேன். இவருக்கு வயசு 75. 72 வயசு வரைக்கும் அவர் ஸ்மோக் பண்ணாமல் அவரோட ஸ்மோக்கிங்கே ஆரம்பிச்சது எந்த வயசுல? 72 இயர்ஸில் ஆரம்பிச்சிருக்காரு. நான் ஆச்சரியப்பட்டு அவர்கிட்ட கேட்டேன், எப்படிங்க நீங்கள் 72 வயசு வரைக்கும் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இல்லாமல் இருந்திருக்கீங்க, நான் 72 இயர்ஸில் எப்படி ஆரம்பிச்சிங்கன்னு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவருக்கு பதில் என்னன்னா, டாக்டர் எனக்கு ஒரு வேலையும் இல்லை, சும்மா மரத்தடியில் போய் உட்காருவேன், மரத்தடியில் உட்காந்தோன்னா ஒரு 10 பேர் வருவாங்க, 10 பேர் சுருட்டு குடிக்க ஆரம்பிச்சாங்க, நானும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சொல்லி. ஸோ என்ன இதோட மெசேஜ் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 1000 பேர்கிட்ட இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, நண்பர்களோ, உறவினர்களோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, உங்களுடைய வீட்டாரோ யாராவது ஸ்மோக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 100% ஸ்மோக்கிங், ஆல்கஹால் நிறுத்தணும் அப்படின்றது சொல்லணும். டோட்டலாக நிறுத்தணும், இமீடியட்டாக நிறுத்தணும், பெர்மனண்ட்டாக நிறுத்தணும். இன்றைய லட்சியம் நாளைய மாற்றம். இந்த சென்டென்ஸில் பாருங்க, 2 வார்த்தை ஆட் பண்ணுறேன். இன்றைய அலட்சியம் நாளைய ஏமாற்றம். ஸோ இன்றைய லட்சியம் நாளைய மாற்றம். ஸோ 2 வார்த்தை மட்டும் ஆட் பண்றேன். இன்றைய அலட்சியம் நாளைய ஏமாற்றம். ஸோ உங்க யங்ஸ்டர்ஸ் உங்க கையில இருக்கு. நீங்க யூ ஆர் த டார்ச் பேரர்ஸ். இன்னைக்கு தேதியில நத்திங் கேன் டிஸ்டர்ப் யூ அன்லெஸ் யூ அலோவ் இட் டு டூ ஸோ. நீங்க நிறுத்தணும் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் நினைச்சா கண்டிப்பா குவிட் பண்ணலாம், நிறுத்தலாம். QUIT கேபிட்டல்ல சொல்றேன். So if we both exchange 1 rupee, we both have 1 rupee each. But if we exchange 1 good thought, we have 2 good thoughts. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எதுக்கு சொல்லியிருக்கேன்னா, இந்த பொன்வழி எதுக்கு சொல்லியிருக்கேன்னா, உங்க மூலமா ஆர்கன் டொனேஷன் பத்தி போகணும், உங்க மூலமா ஸ்மோக்கிங், ஆல்கஹால் நிறுத்துற பத்தி போகணும், ஹார்ட் ப்ரொடெக்ஷன் பத்தி போகணும், டயட்
பற்றி போகணும், எக்ஸசைஸ் பற்றி உங்கள் மூலமாக போகணும். லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மை ப்ரெசன்டேஷன் கரெக்டாக 4 to 5 minutes ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு கூட டென்ஷன் இருக்குன்னு சொன்னேன். இந்த நிமிஷத்தை பற்றி நினைங்க, இந்த திங்க் அபவுட் திஸ் மினிட், லீவ் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். நம்மளை மீறி சக்தி இருக்குன்றது உணரணும். ஆங்கர், டெம்பர், ரேஜ், ஃபியூரி, ஃப்ரஸ்ட்ரேஷன் இது எல்லாமே உங்களுடைய பிபியை கூட்டும், பல்ஸ் ரேட்டை கூட்டும், உங்களுடைய ரத்தம் விஸ்காசிட்டியை ஜாஸ்திப்படுத்தும், பிளாக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டென்ஷனை குறைக்கணும். ஸோ நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு டென்ஷன் வராமல் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நம்ம புத்தர் கிடையாது, நம்ம கோவம் வராமல் இருக்க முடியாது. நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கோ, என்னோட நண்பர்களுக்கோ, என்னோட தெரிஞ்சவங்களுக்கோ நான் அட்வைஸ் பண்ணுறது என்ன சொல்லுவேன்னா, டென்ஷன் வந்தாலும் கோவம் வந்தாலும் அந்த நிமிஷத்தோட விட்டுருங்க. அந்த கோவத்தை ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் டே ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் தொடர கதையாக எடுத்துகிட்டு போய் எதனால கோவம் வருதுன்னு பார்த்துட்டு அந்த சூழ்நிலையை தவிர்த்துருங்க. அப்படியே வந்தாலும் பிபி ஜாஸ்தியாகிற அளவுக்கு, பல்ஸ் ஜாஸ்தியாகிற அளவுக்கு ரொம்ப இம்பல்சிவாக கோவப்படாதீங்க. Somebody once asked God, what surprises you about mankind? God replied, they lose their health to make money and then lose their money to restore their health. By thinking anxiously about the future, they forget the present, such that they live neither for the present nor for the future. They live as if they will never die and they die as if they have never lived. So உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கண்டென்ட்மெண்ட், ஸோ நீங்கள் என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படுத்த பழகிக்கணும். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். இது பாருங்கள், டு பிரேக் த மொனாட்டனி, இந்த சென்டென்ஸ் பாருங்கள். சூஸிங் எ கேரியர் இன் லைஃப் இஸ் லைக் சூஸிங் எ ஒய்ஃப் ஃப்ரம் 10 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் இஃப் யூ பிக் த மோஸ்ட் பியூட்டிஃபுல், மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் த கைண்டஸ்ட் கேர்ள், தேர் இஸ் ஸ்டில் த பெயின் ஆஃப் லூசிங் த அதர் 9. ஸோ மிச்சம் 9 பேர் யூஸ் பண்ணுற இது இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸோ contentment is very very important. Don't worry about what others think. Most people don't use their brain often. So இப்போ நான் உரையை முடிப்பதற்கு முன்பு ஒரு 1.5 நிமிஷம் ஒரு டாக்டர் ரிலேட்டட் கவிதை, அதாவது நான் இன்னொரு ப்ரொஃபஷனை வச்சு நான் கவிதை எழுதி கிரிட்டிக்காக சொன்னேன்னா அது தப்பாக இருக்கும். எங்கள் துறையை பற்றி ஒரு கவிதை, அதாவது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்களை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கீங்களா, உங்களுக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருக்கீங்களா, உங்களுக்கு ஹானஸ்டாக இருக்கீங்களான்றதை நினச்சிட்டு யூ டூ குட் திங்ஸ் டு அதர்ஸ். அதாவது நீங்கள் இப்போ பேசும்போது இப்படி கை வச்சு தான் நான் விஷ் பண்ணேன். எப்படி வேணாலும் விஷ் பண்ணலாம், இப்படி விஷ் பண்ணலாம், இப்படி விஷ் பண்ணலாம், இப்படி விஷ் பண்ணலாம், இப்படி விஷ் பண்ணலாம், எப்படி வேணாலும் விஷ் பண்ணலாம். ஆனால் இப்படி விஷ் பண்ண, ஒரு கார்டியாலஜிஸ்டாக சொல்கிறேன், இருதய சிகிச்சை நிபுணராக சொல்கிறேன், கையை வந்து நீங்கள் இதயத்தை மேலே இப்படி வச்சு விஷ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய இதயத்தை கையில் வச்சு சொல்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கீங்க, உங்களுக்கு ஹானஸ்டாக இருக்கீங்கன்றது அதை உணர்த்துறதுக்கு தான் இப்படி வச்சு இது பண்ணுங்க. நான் இப்போ ஐம் கரெக்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட நண்பர் மிஸ்டர் ரங்கராஜ் பாண்டே சார் கூப்பிட்டுருந்தாரு. அவர்கிட்ட நானும் ரங்கராஜ் பாண்டேயும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் இப்படி தான் விஷ் பண்ணுவார். நான் அவர்கிட்ட பகிர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக பாண்டே சார் நீங்கள் வந்து இப்படி விஷ் பண்ணுறது வந்து பக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் பேசியிருக்கோம். யூ ஆர் ட்ரூத்ஃபுல் டு யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி விஜயலால் சார் வந்து பேசும்போது சொன்னார், உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் பெருமை சேர்த்து கொடுக்கணும். நீங்கள் எந்த செயலாக இருந்தாலும், எந்த நிகழ்வாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது தீய விளைவு ஏற்படுதா அப்படின்னு நினச்சி அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஹர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு நினச்சி இது 2 பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே நீங்கள் நல்லது மட்டும்தான் பண்ணுவீங்க. உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்களோட வீட்டாருக்கு நீங்கள் பெருமை சேர்த்து கொடுக்கணும். ஸோ அடுத்தவங்க நினைக்கிறத பற்றி நினைக்காதீங்க. இந்த டாக்டர் ரிலேட்டட் கவிதையை சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். உன்னை பார்த்து உலகம் உரைக்கும், தன்னம்பிக்கையை தளர விடாதே. இரட்டை பேச்சு பேசும் இந்த உலகம், மிரட்டும் தம்பி மிரண்டு விடாதே. ஒவ்வொரு வாயினில் ஒற்றை நாக்கு, உலகின் வாயில் இரட்டை நாக்கு. மருத்துவர்களுக்கு நேர்ந்த இடிமொழி எல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறேன், உள்ளத்தில் எழுது. வயதான மருத்துவர் என்றால் புதியதென புரியாத மருத்துவர் என்று சொல்லும் இந்த உலகம். புதிய மருத்துவர் என்றால் அனுபவம் இல்லாத புதியவர் என்று சொல்லும் இந்த உலகம். பரிசோதனைகள் செய்தால் செலவு வைக்கும் மருத்துவர் என்பர். பரிசோதனைகள் செய்யாவிட்டால் சமீபத்து மேம்பாடுகள் தெரியாத மருத்துவர் என்பர். நோயாளியை காப்பாற்றினால் தெய்வம் என்பர். துரதிர்ஷ்டவசமாக நோயாளியை காப்பாற்ற முடியவில்லை என்றால் வேறு மருத்துவரிடம் சென்றிருக்கலாம் என்பர். சரிகாசு வாங்கினால் சரியான பேராசை மருத்துவர் என்பர்.
மலிவாய் வாங்கினால் மருத்துவம் தெரியாத மருத்துவர் என்பர். குறைவாய் மருந்து பட்டியல் இருந்தால் நிறைவில்லாத மருத்துவர் என்பர். நீண்ட மருந்து பட்டியல் இருந்தால் வேண்டாததை எழுதும் மருத்துவர் என்பர். விரைவாக விசாரித்தால் பரிவில்லாத மருத்துவர் என்பர். விரிவாக விசாரித்தால் வேலை வெட்டி இல்லாத மருத்துவர் என்பர். நேரம் குறைவு என்று முன்பதிவுகளை நிறுத்தி கொண்டால் படித்த திமிருதான் பணிவில்லை என்பர். புத்தகம் வெளியிட்டால் விளம்பரத்தை தேடும் மருத்துவர் என்பர். மருத்துவரை பார்ப்பதற்கு நீண்ட நேரம் காத்திருந்தால் மனிதாபிமானம் இல்லாம இருக்கும் மருத்துவர் என்பர். உடனே பார்த்தால் ஓட்டும் மருத்துவர் என்பர். அப்படி இருந்தால் அதுவும் தப்பு, இப்படி இருந்தால் இதுவும் தப்பு. உலகின் வாயை தைத்திடு அல்லது 2 செவிகளை இருக்க மூடிடு. உலகின் வாயை தைப்பது கடினம், ஆனால் உந்தன் செவிகளை மூடுதல் சுலபம். மீண்டும் சொல்கிறேன், உலகின் வாயை தைப்பது கடினம், ஆனால் உங்கள் செவிகளை மூடுதல் சுலபம். எவ்ரிதிங் இஸ் பியூட்டிஃபுல் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் தான். எல்லாமே பியூட்டிஃபுல் தான். இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு பெல் அடிக்குது, காலையில் 9 மணிக்கு பெல் அடிக்குது, ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். அதே பெல்லு தான், அதே நம்பர் தான் 4 மணிக்கு அடிக்கும் போது சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பெல்லை இப்போ வந்து இதே மாதிரி தான் சொல்கிறேன். எப்போதான் டாக்டர் செந்தில் எப்போதான் வந்து பேச்சை முடிக்க போகிறாரு, முடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி மனநிலையில் நீங்கள்லாம் இருக்கீங்க. ஸோ வந்து லெட் மீ ஒரு யோகா மெடிடேஷனுடைய டெஃபினிஷன் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். மெடிடேஷன் இன்னைக்கு தேதியில் டெஃபினிஷன் என்ன சொல்லுங்க நண்பர்களே. செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரூம்ல ஒரு ½ அன் அவர் உட்காந்துருந்தீங்கன்னா அது பேர் தான் மெடிடேஷன். இன்னைக்கு தேதி ஒரு நாளைக்கு ½ அன் அவர் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு நீங்க ½ அன் அவர் உட்காந்துருக்கணும். ஸோ மஸ்ட் மெடிடேஷன் அண்ட் மஸ்ட். கடவுள் இருக்கிறாரு, காட்ஸ் ஃபெய்த். நம்மளை மீறி சக்தி இருக்குன்னு நம்ம உணரணும், நம்பணும், செயல்முறைப்படுத்தணும். டி ராஜேந்தர் வசனம் மாதிரி ஒன்று சொல்றேன். நோ ஹரி, நோ கரி, நோ ஒரி. 4 டி சொல்லி நான் என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் டி டயட்டு, 2வது டி ட்ரில் இன் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், 3வது டி தியானம், ஸோ தியானம் செய்யணும், 4வது டி டிவைன், ஸோ டிவைன் வந்து காட்ஸ் கிரேஸ். இந்த 4 செஞ்சீங்கன்னா 5வது டி ட்ரக்ஸ் தேவையில்லை, 6வது டி டாக்டரும் தேவையில்லை, 7வது டி டிசீஸும் வராது. என்னுடைய blessings, wishes for everyone. Concluding remark, past cannot be changed, the future is fully in your hands. Thank you for the opportunity today. கடைசியாக நான் உங்கள்கிட்ட ஒரு பிளட்ஜ் வாங்கிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எப்போதும் போல் நம்மளோட கொஸ்டின் ஆன்சர் செஷன். கொஞ்ச நேரம் சார் பதில் சொல்லுவாங்க. நீங்கள் எப்பொழுதும் போல் எழுதி அனுப்பலாம். நிறைய புது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, அதனால் உங்களுக்கு அந்த மெத்தடு தெரியாது. ஷீட்டில் எழுதி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம், இங்கே வந்துடும் எனக்கு. ஸோ சீக்கிரம் எழுதி அனுப்புவேன். எந்த டவுட்னாலும் கேளுங்க, அதெல்லாம் ஒன்றும் நோ பேரியர்ஸ். ஸோ எந்த டவுட்னாலும் சார் சூப்பராக சொல்லுவோம். சரியா? என்ன உங்களுக்கு பதிலாக நான் கேள்வி கேட்பேன், அவ்வளோதான். யாராவது ரொம்ப ஆர்வமாக கேள்வி கேட்க ஆசைப்பட்டால் நீங்கள் ஸ்டேஜில் வந்து மைக்லையும் கேட்கலாம். சரியா? மீண்டும் ஒரு நல்ல கரவொலி கொடுத்து நம்ம அடுத்த செஷன் போகலாம். நான் ஒரு கேள்வி, வாக்கிங் ½ அன் ஹவர்னு சொல்கிறீங்க, நான் ஸ்டாப்பாக இது ஒன்று. அது வந்து நார்மலாக இப்போ சம்டைம்ஸ் ஒர்க் இதனால மார்னிங்கில் பண்ண முடியல அப்படின்னா மார்னிங்கில் பண்ணுறதுக்கும் ஈவினிங்கில் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இல்லை எப்போ வேணால் பண்ணலாமா? நல்ல கேள்விங்க சார். ஆக்சுவலாக ஜென்ரலாக மார்னிங் பண்ணுறது பெட்டர், ரொம்ப ஏர்லியாகவும் கூடாது. ஏன்னா கிளைமேட் வந்து ஒரு கோல்டு சுச்சுவேஷனில் இருக்கும்போது சம்டைம்ஸ் கோல்டு சுச்சுவேஷன் கேன் அக்ரவேட் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற நபர்களுக்கு அக்ரவேட் பண்ணலாம். ஸோ அதனால் பிட்வீன் 6 to 7 ஓசோன் கான்சன்ட்ரேஷன் வில் பி மோர், ப்ளஸ் அந்த டஸ்ட் என்வாயர்மெண்ட் ஆல்சோ வில் பி பியூர். ஈவினிங் டைமில் நேச்சுரலி த என்வாயர்மெண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிரும். அதனால் பட் டைமிங் இஸ் இம்மெட்டீரியல். ½ அன் ஹவர் வாக்கிங் டெய்லி மஸ்ட், பட் ப்ரிஃபரபிளி இன் த மார்னிங் பிகாஸ் ஓசோன் கான்சன்ட்ரேஷன் இஸ் மோர். சூப்பர் சார். காதலின் சின்னம் இதயம் அப்படின்னு சொன்னீங்க சார். முன்கூட்டி அட்வான்ஸாக சிரிக்கிறார். உங்கள் காதலின் சின்னம் ஆக்சுவலாக சாரும் மேடமும் அன்றைக்கி 2 பேருமே வந்தாங்க இன்வைட் பண்ணுறதுக்கு. ஒய்ஃபும் காதலின்ஸும் வர வேண்டியது இங்கே, அவங்க ஒரு கேஸில் இருந்ததுனால வர முடியல. இன்னொரு தடவை உங்கள் இன்ஸ்டியூஷனுக்கு சார் சொன்ன மாதிரி என்னுடைய காதலின் சின்னத்தை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அவசியம்.
டேரக்டாக பதில் சொல்லிட்டாங்க. இந்த சிஏடிக்கும் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? ஸோ நீங்கள் பேசும்போது வந்து ரெண்டுமே ஒன்று ரெண்டுமே கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னா ஒரு டிசீஸ்னா ஒரு என்டிட்டி. ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னால் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இப்போ ஒரு பிளாக் இருக்குது அந்த இரத்த குழாயில், அந்த பிளாக் வந்து முழுமையாக அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும். அந்த முழுமையாக அடைப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடி ரத்த ஓட்டம் டிக்ரீஸ் ஆகும்போது நடக்கும்போது வலி வரும். அதை வந்து ஆஞ்சைனான்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆஞ்சைனா, மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், ஆஞ்சைனாக்கு முன்னாடி இருக்கிற ஏர்லி ஸ்டேஜ், இது எல்லாமே கலந்தது கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ். கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த நபரையும் சொல்லலாம், இல்லை ஆஞ்சைனா ஸ்டேஜ்லையும் சொல்லலாம். பட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னால் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். அந்த ஃபுல் என்டிட்டி, இப்போ அயோட்டோஸ்க்ளீரோசிஸ், அத்திரோஸ்க்ளீரோசிஸ் சொன்னீங்க, தட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ். ஸோ அட்டாக் வரதுக்கு முந்தின ஸ்டேஜும் கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ், அட்டாக் வந்ததுக்கப்புறம் கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ், அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் பல வருஷம் கூட ஹீ பிகம்ஸ் அ சிஏடி பேஷண்ட், கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் பேஷண்ட். பட் அந்த ஈவெண்ட்டை வந்து அந்த அக்யூட் சுச்சுவேஷனில் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்கிறது. ஹார்ட் அட்டாக்னா மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். ஸோ ஹார்ட் அட்டாக்னா மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் எடுத்துக்கலாம் சார்? ஆமாங்க சார். அந்த இன்ஃபாக்ஷன் அப்படிங்கிறது இன்ஃபாக்ஷன் வந்து அந்த ஏரியா இன்ஃபாக்டட்னா பழுது அடைஞ்சு போய் இட் இஸ் எ டெத். இஸ்கீமியா, இன்ஃபாக்ஷன் 2 வார்த்தை இருக்குது. இஸ்கீமியானா அந்த ஏரியா வந்து ஃபுல்லாக பழுது அடைஞ்சு போகலை, அந்த ஏரியா இஸ் ஸ்டில் அலைவ். ஒன்ஸ் இன்ஃபாக்டட் அப்படின்னா அந்த ஏரியாவுடைய தசைகள் வந்து இட் இஸ் டெட். ஸோ அந்த ஏரியாவுடைய அதை ஏரியானா இருதயத்துக்கு செல்லுகின்ற இரத்த குழாய், அந்த தசைகளுக்கு செல்லுகின்ற இரத்த குழாய் அறப்பு ஏற்படுறதுனால நேச்சுரலி இப்போ ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பிளட் சப்ளை இருக்கும். இந்த விரலுக்கு பிளட் சப்ளை போயிடுச்சுன்னா அந்த ஏரியா பிகம்ஸ் டெட். ஸோ அந்த தசைகளில் ஏற்படுற பழுதடைஞ்ச ஏரியா தான் இன்ஃபாக்ஷன் சொல்கிறது. லேக் ஆஃப் பிளட் சப்ளை, டோட்டல் blockage of the blood supply is infarction. Decrease in the blood supply is ischemia. ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து இஸ்கிமியா அண்ட் இன்ஃபாக்ஷன். ஸோ இந்த கேள்வி மூலமாக இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ், கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது, இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ்னு இருக்குது. இது ரெண்டுமே வந்து சினானிமஸ். ஸோ இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ்னு சொல்கிறேன். இஸ்கிமியானா பிளட் ஃப்ளோ கம்மி ஆகுது, டோட்டலாக அக்ளூட் ஆயிடுச்சுன்னா இன்ஃபாக்ஷன் ஆயிரும். ஸோ இன்ஃபாக்ஷனுக்கு முந்தின ஸ்டேஜ் இஸ்கிமியா, இன்ஃபாக்ஷன் ஆயிடுச்சுன்னா அந்த ஏரியா இஸ் டெட், அந்த இருதய தசைகள் டெட் ஆயிரும். அதான் இன்ஃபாக்ஷன்ஸ். இப்போ நிறைய ரொம்ப நல்லா அற்புதமாக சொன்னீங்க சார். நிறைய பேர் வந்து இப்போது இந்த கேஸ்ட்ரிக் பெயின் செஸ்ட்டில் வருது சார், அதையும் ஹார்ட் அட்டாக் பெயினையும் ஒன்றா கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது சார். அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்பாங்க? ஓகே. ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு செஸ்ட் பெயின் வந்து அல்சர்னால வரலாம், சார் சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக்னால வரலாம், இல்லை தசைகள்னால வரலாம், எலும்புனால வரலாம். இப்போ ஒரு தசைகளோ எலும்புனா குனியும் போதோ, சைடில் திரும்பும் போதோ, அழுத்தும் போதோ, ஒரு ப்ரெஸ் பண்ணும் போதோ அந்த இடத்துல வலி வந்துச்சுன்னா இட் பிகம்ஸ் மஸ்குலர் ஆர் எலும்புனால வலி வருது. ரெண்டாவது, கம்மிங் டு யுவர் கொஸ்டின், இப்போ அல்சர்னால இருக்குன்னா சாப்பிட்ட உடனே நெஞ்சு எரிச்சலோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயிறு எரிச்சல் இருந்துச்சுன்னா தட் பிகம்ஸ் எ பாசிபிலிட்டி ஆஃப் அ அல்சர் ரிலேட்டட். அசிடிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னாவே பசி எடுக்கிறதுனால அந்த அமிலம் ஆசிட் செக்ரிஷனால தான் அசிடிட்டின்னு சொல்கிறது. ஸோ அதனால் பசி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடணும், ஆசிட் செக்ரிஷன் விடக்கூடாது. அசிடிட்டி. கம்மிங் டு யுவர் கொஸ்டின், அசிடிட்டிக்கும் ஹார்ட் அட்டாக் அதாவது இருதயத்தினால இருக்கிற வலிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ இருதயத்தினால இருக்கிற வலி வந்து அட்டாக் முந்தின ஸ்டேஜ் இருக்கும்போது நான் என்னோட ப்ரெசன்டேஷனில் சொன்ன மாதிரி நடக்கும்போதோ இல்லை படிக்கட்டு ஏறும்போதோ நெஞ்சு வலி வந்துச்சுன்னா, ஐ ரிப்பீட் த ஸ்டேட்மெண்ட், நடக்கும்போதோ இல்லை படிக்கட்டு ஏறும்போதோ நெஞ்சு வலி வந்துச்சுன்னா அது ஹார்ட் ரிலேட்டட் பெயின். இப்போ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, இது வந்து ஹார்ட் அட்டாக் முந்தின ஸ்டேஜ் சார் சொன்ன மாதிரி ஆஞ்சைனான்னு சொல்கிறது. ஹார்ட் அட்டாக்னு வந்துச்சுன்னா நெஞ்சு அழுத்தம் சென்டர் பகுதியில் கடுமையாக இருந்து லெஃப்ட் ஷோல்டருக்கு பரவி ரொம்ப வேர்த்து விடுற தன்மை, ரொம்ப வேர்த்து விட்டு மூச்சு திணறல் வரும். 4 P நான் வச்சுக்கணும். பெர்சிஸ்டன்ட், ப்ராபகேஷன், 2வது P சென்டர்லேருந்து லெஃப்ட் ஷோல்டருக்கு பரவும், ப்ராபகேஷன். 3வது P பெர்ஸ்பிரேஷன், வேர்த்து ஊற்றும். 4வது P பால்பிட்டேஷன். ஸோ 4 Pயோட செஸ்ட் பெயின் இருந்துச்சுன்னா இது ஹார்ட்னால இருக்கும்.
பட் சார் சொல்கிற மாதிரி இதை வந்து கன்ஃபியூஷன் ஆகிறது வந்து நீங்கள் எனி நியூ ஆன்செட் பெயின், புதுசாக ஒரு நபருக்கு இந்த மாதிரி பெயின் வந்துச்சுன்னா, இல்லை வேர்த்து ஊற்றுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, நீங்களாக அல்சர்னு நினச்சிட்டு வீட்டில் இருக்கக்கூடாது. அதுதான் சார் கேட்க வந்தார். மெசேஜ் வந்து நீங்களாக எதுவும் கன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. புதுசாக எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற நபர், இந்த டாக்டர்கிட்ட தான் போகணும், அந்த மருத்துவர்கிட்ட தான் போகணும்னு கிடையாது, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு இசிஜி எடுக்கணும். சூப்பர் சார். ஸோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை நாங்களும் அலட்சியப்படுத்திட கூடாது. கூடாது. ஆமாங்க சார். கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸ் வேண்டாம். இது லெமன் ஜூஸ் அது இதை குடிச்சிட்டு அப்படியே அமைதியாக இருந்துடக்கூடாது, வீட்டிலே இருந்துடக்கூடாது. கரெக்ட். சூப்பர் சார். இப்போ நம்ம உங்கள் ஃபேமிலியில் அம்மா தான் ஃபஸ்ட்டு டாக்டரா சார்? எங்கள் தாத்தா பாட்டி அம்மா, நான் டாக்டரு, என் பையன் டாக்டரு, மொத்தம் 16 டாக்டருங்க எங்கள் ஃபேமிலியில். என்னோட தம்பி டாக்டர், தம்பி ஒய்ஃப் டாக்டரு, என் நெவ்யூஸு, கசின் பிரதர் எல்லாமே சேர்த்து 16 டாக்டர் இருக்கும் சார் சொன்ன மாதிரி. இப்போ வந்து சாப்பிட்ட பிறகு வாக்கிங் போகிறது நல்லதா சார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நீங்களே கேட்டு பதிலும் சொல்லிட்டீங்க. சாப்பிட்டோன்னே வாக்கிங் போகக்கூடாது. ரிலேட்டிவ்லி எம்டி ஸ்டொமக்கில் போகணும். அதான் மார்னிங் நீங்கள் போனீங்கன்னா ஏதாவது ஒரு லிக்விட் குடிச்சிட்டு சாப்பிட்ட உடனே போனீங்கன்னா, இதோட லேமேன் கான்செப்ட் எப்படின்னா, சாப்பிட்ட உடனே நீங்கள் வயிறு ரொம்ப இருக்கும், எல்லா பிளட் சப்ளையும் வயிறுக்கு போயிடும். டைஜஷனுக்கு நேச்சுரலி த பிளட் சப்ளை ஹாஸ் டு கோ டு தட் பார்ட் ஆஃப் த பாடி டு ஃபினிஷ் தட் ஒர்க். சாப்பிட்ட உடனே வயிறோட வேலையை பார்க்கறதுக்கு எல்லா பிளட் சப்ளை அங்கே போயிடும். ஸோ அதனால ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை கம்மியாக இருக்கும். அந்த டைமில் வாக்கிங் போகக்கூடாது. ஸோ வாக்கிங் ஷுட் நாட் பி டன் ஆஃப்டர் ஃபுட். கண்டிப்பாக ஒரு 2 hours 3 hours கழிச்சு பண்ணலாம். 3 hours கழிச்சு. நான் யூஸ்வலாக இந்த பிஸியாக இருக்கிறவங்களுக்கு, இப்போ சார் கேட்டிருந்தாரு நைட்டாக மார்னிங்கானு, இப்போ சார் மாதிரி ரொம்ப பிஸியாக அடுத்தடுத்த டைட் ஷெட்யூல் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லணும், என்னோட அட்வைஸ், மார்னிங் ஒரு சில சமயத்தில் மிஸ் ஆயிடுது சார், மார்னிங் போக முடியல அப்படின்னு சொன்னால், நைட்டு வந்து பிட்வீன் 8 to 9 பிஃபோர் டின்னர் வாக்கிங் போயிட்டு, சார் வந்து கேட்க வர்றதை அதுதான் மெயின், நைட்டு வாக்கிங் போகிறது வந்து 8 to 9 போயிட்டு வாக்கிங் முடித்த உடனே சாப்பிடலாம். தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. பட் சாப்பிட்ட உடனே வாக்கிங் போகக்கூடாது. இந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக் சார், ஆமாம், அதை பற்றி கொஞ்சம். ஸோ சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னா, ஒரு சக்கரவாதி இருக்கிற நபருக்கு நர்வ்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிரும், வலி உணரக்கூடிய தன்மை கம்மியாக இருக்கும். அது பேர் தான் ஆட்டோனாமிக் நியூரோபதி. இந்த ஆட்டோனாமிக் நியூரோபதி இருக்கிறவங்களுக்கு, சக்கரவாதி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, சார் சொன்ன மாதிரி சைலண்ட் ஹார்ட் அட்டாக் இந்த சக்கரவாதி நபர் இருக்கிறவங்களுக்கு ஒரு வலி இல்லாமல் ஒரு மூச்சுத்திணறலோட வரலாம், இல்லை ஒரு கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் ஒரு மாஸ்டர் செக்கப் போகும்போது ஒரு எக்கோ எடுத்ததில் ஆல்ரெடி அட்டாக் வந்த மாற்றங்கள் இருக்கும், இசிஜிலையும் எக்கோலையும். அது மாதிரி சக்கரவாதி இருக்கிறவங்களுக்கு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2வது. சார் கேட்ட கேள்வி மூலமாக இன்னொரு மெசேஜ் சொல்கிறேன். உங்களுடைய வீட்டாரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது இருந்தாங்கன்னா, சர்க்கரையோ பிபியோ யாருக்கும் இருந்துச்சுன்னா, இயர்லி ஒன்ஸ் கம்ப்ளைண்ட்டே இல்லைனாலும், ஐ அண்டர்லைன் த ஸ்டேட்மெண்ட், டோட்டலாக கம்ப்ளைண்ட்டே இல்லைனாலும் ஒரு மாஸ்டர் செக்கப் மஸ்ட். ஸோ 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க எவ்ரி இயர் மாஸ்டர் செக்கப், சர்க்கரை இல்லைனாலும் சரி, சர்க்கரை இருந்தாலும் சரி, பிபி இருந்தாலும் சரி, பிபி இல்லைனாலும் சரி, 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் மாஸ்டர் செக்கப் மஸ்ட். கண்டிப்பாக பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணுங்க.